ஏசி காரு, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் விட முடியுமான்னு சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்து அந்த கொசு கடையில் படுக்க முடியுமா? தண்ணி லாரி வந்த உடனே அடிச்சு பிடிச்சு ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குற மாதிரி. அது முடியுமா அவளால? கொளுத்துற வெயில்ல கொடை கூட இல்லாம ரேஷன் கடையில் நிக்க முடியுமா? இல்ல மண்ணெண்ண ஸ்டவ்ல மல்லி கட்டிட்டு ஒருவேளை சோறு சமைக்க முடியுமா? முடியும். டயலாக் எல்லாம் அடிப்பீங்க. ஆனா வாழ ஆரம்பிக்கும் போதா பிரச்சனையா ஆரம்பிக்கும். 5 நாள் 10 நாள் தாக்கு பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு கம்பியை நீட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க தாடியை வளர்த்துக்கிட்டு தொங்கணும் கயத்துல. இது எனக்கு தேவையா? உங்களுக்கு எல்லாம் டைம் பாஸ். ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு அது லைஃப். அதுக்காகவே மூச்சு விடுவோம், அதுக்காகவே மூச்சியும் விடுவோம். எனக்கு என்னாச்சு தெரியுமா? பெரிய டிராமாடா. என்னை கூட்டிட்டு போய் பெரிய லவ் டயலாக் எல்லாம் விட்டாளுங்க. நான் ஒரே ஒரு டயலாக் தான் அடிச்சேன். என் வீட்டுக்கு வந்து ஒரு ராத்திரி கொசு கடியில படுக்க முடியுமான்னு. அவ்வளவுதான், ஆள் அம்பேல். என் மனசுல இருந்ததெல்லாம் வெளியே கொட்டிட்டேன்டா. ஆனா என்னமோ தெரியல, இப்பதான் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. போடி போடின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா கூட போமாட்டேன்னு நெஞ்சுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காடா. இப்பதான்டா நான் ஃபீல் பண்றேன், நம்ம ஏன் ஏழையா பிறந்தோன்னு. டேய், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ என்னடா பேசாம இருக்க? என்னடாச்சு? டேய், என்னடா உடம்பு ஒரு மாதிரி பஞ்சாட்டம் நெல்லு நெல்லுன்னு இருக்கு? பஞ்சேதா, பத்த வச்சிராத. பேரு கணேசன் தானே? இந்தா, மேல உன் பேர் எழுதியிருக்கேன், கீழே கையெழுத்து போட்டிருக்கேன். நடுவுல எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. எத்தனை கோடி வேணாலும் எழுதிக்க. பணக்கார புத்திய காட்டுறான்டா டேய். கோடிக்கு எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? ஏன்டா இந்த குடிசை வீடு, ஓட்ட ஆட்டோ, இந்த ஒரு செக் உன் தலையெழுத்தையே மாத்திரும். ஆனா என் பொண்ணை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிட. வாங்கிக்க. புத்திசாலி. தம்பிக்கு பேனா கொடுறா. நான் பார்த்ததுலயே பெரிய பிசினஸ்மேன் நீதான். கடத்தல் பண்ணி சம்பாதிக்கிறவனை பார்த்திருக்கேன், ஆனா காதல் பண்ணி சம்பாதிக்கிறவனை இப்பதான் பாக்குறேன். ஐயா பெரிய மனுஷா, எங்களுக்கு கோடிக்கு எத்தனை செய்வர்னு தெரியாது, ஆனா உன்ன மாதிரி கேடிக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு தெரியும். அதே என் மாப்பிள்ள நெத்தியில அடிச்சாப்ல மூஞ்சியில அடிச்சேன். சார், ஏன் சார் கோபப்படுறீங்க? மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துடுச்சு, அப்புறம் இந்த பிஸ்கோத் பணம் எதுக்கு? சார், உங்ககிட்ட இருந்து ₹1 வாங்கினா கூட அது டவுரி வாங்குற மாதிரி. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு டவுரி வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது. வரேன் சார். பச்சாம்பாரு ஆப்பு.